இன்னும் 2 நாட்கள் அதற்குள் புத்தளத்தில் கடத்திக் கொண்டு போய் கொலை செய்த சிறுவனின் கதை மொத்தமாய் மறந்துவிடும். போதைப் பொருள் மீது பழி போடலாம். சினிமா மீது பழி போடலாம். இல்லாவிட்டால் அ ஆசிரியர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மீதும் பழி போட்டுக் கொள்ளலாம். ஆசிரியர்களை அடித்தால் யாரும் கேட்டு வரமாட்டார்கள் தானே! ஸோ அண்மை காலமாக சமூகவியல் ஆர்வலர்கள் புதிய தலைமுறை பற்றி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த அளவு ஆபத்தும் உண்மையும் இருக்கின்றன என்பது பற்றி நமக்கு நன்றாக தெரியும். 1 சம்பவம் 1 4 வருடம் இருக்கும். ஒரு ஆசிரியை பற்றி மோசமாக பேசியதால் மாணவன் ஒருவனை தண்டித்து விட்டேன். அவனது உம்மாவுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டார். என்னிடம் ஆரம்பித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை உள்ள எனது அனைத்து மூதாதையர்களுக்கும் சாபம் போட்டு தீர்த்து விட்டார். இந்த வருடம் ஆரம்பத்தில் அந்த சிறுவனின் தந்தையை கண்டேன். மனுஷன் கண்டவுடன் ஓடி வந்து கைகளை பிடித்துக் கொண்டார். கண்ணீர் மல்கிவிட்டது. இப்போது மகன் வாப்பாவுக்கு அடிக்கின்றானாம். 2வது சம்பவம் 2 7ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவன் குறித்த மாணவி ஒருத்திக்கு ஒரு பட்டப்பெயர் சொல்லிக் வேண்டியிருந்தார். அ அந்த பெயருக்கு எனக்கு பொருள் தெரியவில்லை. கூகுள் எனக்கு தந்த பதில் அதிர்ச்சியானது. இந்த பாலியல் ரீதியான படங்கள் இந்த நடிக்கும் ஒருத்தியின் பேர் தான் வந்து அந்த மாணவிக்கு அவன் சூட்டியிருந்தான். 3வது சம்பவம் 3 முன்னரே கல்வி கற்றுக் கொடுத்த நிறுவனத்தில இஸ்லாம் பாட ஆசிரியர் ஒருவர் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார். மாணவர்கள் நபி அவர்களின் பலதார மனங்களை குறித்து கிண்டலாக பேசியிருக்கின்றார்கள். அவரால தாங்க முடியாமல் போய்விட்டது. 4 சம்பவம் 4 சில வாரங்களுக்கு முன்பு சிறுவன் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் மரணித்தது நாம் அறிந்ததே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு விடயத்தையும் சொல்கின்றேன். குறித்து ஒரு ஆசிரியர் தனக்கு மேலதிக பாடங்கள் கிடைக்கும் நேரத்தில் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களோடு உரையாடிக் கொண்டிருப்பது வழக்கம். அவர் இஸ்லாம் பாட ஆசிரியர் என்பதால் இஸ்லாம் கூறும் நல்ல பண்புகளை கூறிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் பகுதி தலைவர் அழைத்திருக்கின்றார். சார், பிள்ளைகளுக்கு சிலபஸ் தாண்டி எதுவும் படித்து கொடுக்க வேணாம், ரிசல்ட்ஸ் தான் முக்கியம், அதை மட்டுமே திரும்ப திரும்ப படித்து கொடுங்க என்ன அந்த ஆசிரியரை கண்டித்து அனுப்பியிருக்கின்றார். மாணவர்களை போதைப் பொருட்கள் வழிகெடுக்கின்றன என்பதும், வக்ர பாலியல் ரீதியான திரைப்படங்கள் நாசமாகின்றன என்பதும், அவர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களும் அவர்களை பதற வைக்கின்றன என்பதும் மறுக்க முடியாத விடயங்கள்தான். ஆனால் 9 என்ற கடவுளுக்காக அனைவரும் செய்யும் சாஷ்டாங்கத்தில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளைப் பற்றி பெரிதாக யாரும் அலட்டிக் கொள்ளுவதே இல்லை. சில பள்ளி வாசல்கள் பாடசாலைகளை தொடர்பு கொள்ளும். அவங்கள் சொல்றது இதுதான், நாங்க பணம் தருகின்றோம், நீங்கள் மேல்திக வகுப்புகள் நடத்துங்கள், நன்றி பழைய மாணவர் சங்கங்கள் தேடி வருவார்கள். அவங்க சொல்லிடும் கதையும் அதுதான். சமூக நிறுவனங்கள் தேடி வருவாங்கள். அவங்க சொல்லணும் கதையும் அதுதான். ஆக நாங்கள் தான் மாணவர்களுக்கு தேவையான விடயங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. 50 பேர் இருக்கிற வகுப்பறையில் 10 பேருக்கு மட்டுமே முற்றிலும் தோதாக கூடிய பாடத்திட்டத்தை கரைத்து 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 குளிப்பாட்டி விட்டு அதில் வழி தவறி வரும் ஒரு சிலர் செய்யும் அடாவடியால் கொதித்து கொண்டிருக்கின்றோம். ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களுக்கு விழுமியங்களை பற்றி, நற்பண்புகளை பற்றி, ஆளுமைகளை பற்றி, சுய கட்டுப்பாடு பற்றி எப்போதாவது கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? ஊரில் 1000 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அனைத்துலேயுமே ஜூமா நடக்கின்றது. ஒரு பள்ளிவாசலையாவது சிறுவர்களுக்கு ஒதுக்கி அவர்களுக்கான விசேட குத்பா பிரசங்கம் செய்து இருக்கின்றோமா? பாடசாலைகளில் எழுத்துப்பட்டறைகள், விவாத கழகங்கள், நோவியசிஸ் அமைப்புகள் போன்றவை வளர எந்த அளவு இடம் கொடுத்திருக்கின்றோமோ, நமக்கு தேவையானதெல்லாம் வகுப்பில் உள்ள அனைவரும் 9 எடுக்க வேண்டும். அதை பற்றி நம்ம பீத்திக் கொள்ள வேண்டும். சரி, நாளைக்கு உஜாலா சண்டையில் சந்திக்கலாம்.